ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணக்க கிராமத்து ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் நான் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும், பச்சை மிளகாய் ஒரு 3, இதோடவே சாம்பார் வெங்காயமும் நான் சேர்த்திக்கிறேன். வேக வைக்கும் போதே சாம்பார் வெங்காயம் சேர்த்துருவேன் நான் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பருப்பு நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இதோடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாம்பார் தாளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இதோடவே கடுகு சேர்த்திக்கலாம். நான் ஒரு வரமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்திக்கிறேன். வெந்தயம், சீரகம், உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு இது சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இதோடவே சாம்பார் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இதோடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தோலோடவே, அதையும் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நான் இதுக்கு வந்து 5 வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், மாங்காய் சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே இதோடவே வந்து பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காயும் சேர்த்திக்கிறேன். காய் கொஞ்சம் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு, மாங்காய் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ண போகிற வீட்டில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்திக்கிறேன். இது வந்து எல்லாமும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். இதோடவே கல் உப்பும் சேர்த்திக்கலாம். காய் வந்து உப்பு காரம் ஊறி நல்லாயிருக்கும். பெருங்காயத்தையெல்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் காயெலாம் நல்லா இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் இதோடவே வந்து காய் முழுகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காய் முழுகிற அளவு இருந்தால் போதும், ரொம்ப சேர்த்திக்காதீங்க. ஏன்னா பருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம புளி வேற கரைச்சி விடுவோம் இல்லையா, அதனால் இதுவே போதுமானது. காய் வந்து மூடி ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா கத்திரிக்காயெலாம் போட்டிருக்கதால காய் மூடி போட்டு வேக வைங்க, சீக்கிரம் காய் வந்துடும். இப்போ வந்து வேக வச்ச பருப்பு வந்து நான் இதோடவே சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி கரைசல் வந்து நான் சேர்த்திக்கிறேன். இதோடவே புளி கரைசல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். புளி கரைசல் கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் இதோடவே வந்து நான் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக போடுங்க. சாம்பார் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமும் கலந்து விட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணியாச்சு சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். பசங்களாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மணக்க கிராமத்து முறையில் சாம்பார் ரெடி.